நேயர்களுக்கு வணக்கம். கல்வி நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த படிப்புகள்லாம் எந்த மாதிரி படிக்கலாம் அண்ட் நிறைய டீடைல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் அதோடைய மக்கள் தொடர்பு அதிகாரி வந்திருக்காங்க திரு சங்கர் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது? ஸோ அந்த காலேஜ் பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷோவில். நல்ல கேள்வி. நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம், மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை என்ற தொழில் நகரத்தில் துடுப்பதி என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இயற்கையான ஒரு சூழல் நிறைஞ்ச காற்றோட்டமான ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் 13 வருஷங்களுக்கு முன்னாடி முதன்முறையாக சிஏங்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சிஎம்ஏங்கிற ஐசிடபிள்யூ என்றதுக்கு முன்பு அழைக்கப்பட்ட சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி நிறுவன செயலர் படிப்புகளுக்கு முதன்முறையாக முழு நேரமாக ஒரே இடத்துல எல்லா பாடங்களுக்கும், அதுவும் தமிழக மாணவர்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற மாணவர்களுக்காக சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு தேர்ந்த ஆடிட்டர்களாக உருவாக்குறதுக்காக மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொடங்கப்பட்டது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். இங்கே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் தங்கியிருந்து எங்ககிட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பு, அசைவ உணவு வசதி இருக்குது. மொத்தம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆர்ஓ வாட்டர்ஸ், ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியோட அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இது போக அவங்களுக்கு லாண்ட்ரி ஃபெசிலிட்டி கூட உண்டு. ஸோ மாணவர்களுக்கு படிப்பை தவிர, தங்களுடைய கோர்ஸ் படிப்பை தவிர வேறு எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக முழுக்க கம்ப்ளீட்டாக கவனம் வந்து படிப்புலேயே வச்சு தேர்ச்சி அடைஞ்சு போகிறதுக்கு ஒரு புகலிடம் அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்க்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். ஓகேங்க சார். ஸோ சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த படிப்பு பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிஏ படிக்கணும் அண்ட் சிஎம்ஏ படிக்கணும் அண்ட் சிஎஸ் இதை பற்றி கூட ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக. இது வந்து +2 படித்த யார் வேணாலும் சேரலாம் இந்த படிப்புகளில். குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இவங்க அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுலேயும் பிஸ்னஸ் மேத்ஸும் சேர்ந்து படிச்சிருந்தால் தான் சிஏ படிக்க முடியும் அப்படிங்கிறது தவறான கருத்து. ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், பயோ மேத்ஸ், அக்கௌண்ட்ஸ் குரூப், வெக்கேஷ்னல் குரூப், எந்த குரூப் வேணாலும் +2 லெவலில் இவங்க பாஸ் பண்ணியிருந்தால் போதும். யார் வேணாலும், அது தமிழ் மீடியமில் படிச்சிருக்கலாம், ஸ்டேட் சிலபஸில் படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், மெட்ரிக் படிச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். யார் வேணாலும் இந்த படிப்பில் +2 தேர்ச்சி பெற்ற அனைவரும், அனைத்து மாணவ மாணவிகளும் இதில் வந்து சேர்ந்து படிக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி. +2 முடித்த உடனேயே வரலாம். இதுக்கு வந்து டிகிரிங்கிறது கட்டாயம் கிடையாது. அப்படி டிகிரி முடிச்சுட்டு சிஏ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் வரலாம். ஸோ இந்த 3 படிப்புகள்லையுமே +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அண்ட் சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஒரு ஹார்டான ஒரு ஒர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் பெற்றோர் மத்தியில் இது ஒன்று இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப பரவலாக பேசப்படுதுன்னு கூட சொல்லலாம். அது ஏன் சார் அந்த அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமானதா, இல்லை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். எங்களுடைய கடந்த 13-14 வருஷ அனுபவத்தில் என்எம்சி கண்டுக்கிட்ட மிகப்பெரிய உண்மை என்னென்னா, இதை நிறைய பேர் வந்து பகுதி நேரமாக படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கேயாவது டியூஷன் போகிறது, இந்த மாதிரி பகுதி நேரமாக படிக்கிறது. உண்மை என்னென்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ங்கிற இந்த 3மே தொழில் படிப்பு. அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்மளுக்கு ஈஸியாக புரியும்படியாக சொல்லணும்னா ஒரு எம்பிபிஎஸ், ஒரு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ இப்படி எப்படி படிக்கிறாங்களோ, என்ஜினியரிங் படிக்கிறாங்களோ, ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்களோ, லா படிக்கிறாங்களோ, அதே மாதிரி இது வந்து தொழில் படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அடுத்தபடியாக இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது வந்து பிஜி டிகிரி. இது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3மே வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிஸ். இதற்கு எப்படி படிக்கணுமோ அதற்குண்டான முக்கியத்துவமும் அதற்குண்டான உழைப்பும் நேரமும் கொடுத்து தயார் பண்ணி படித்தா எந்த ஒரு சராசரி மாணவரும், தமிழ் மீடியத்தில் படித்தவங்க முதல் கொண்டு கிராமப்புற பகுதி மாணவர் முதல் கொண்டு யார் வேணாலும் இதை பாஸ் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அகடமிக் கோர்சஸில் இருக்கக்கூடிய, அதாவது யூஜி பிஜி டிகிரியில் இருக்கக்கூடிய அகடமிக் கோர்சஸில், யூனிவர்சிட்டி கோர்சஸில் இருக்கக்கூடிய அதே அக்கௌண்ட்ஸு, அதே காஸ்ட்டு, அதே ப்ரைஸிங், அதே டாக்ஸேஷன் தானே இதுலேயும் இருக்குது. அதை எப்படி நம்ம செமஸ்டர் ஹாலிடேஸில் படித்து அப்படியே பாஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எதையும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி படிக்கிறதுனால தான் நிறைய மாணவர்கள் வந்து இதில் ஃபெயில் ஆகிறாங்களே தவிர
இதை முழு நேரமாக டே ஒன்ல இருந்து டே எண்டு வரைக்கும் எக்ஸாம் வர்ற வரைக்கும் எழுதுறது அப்பீர் ஆகிறது வரைக்கும் இவங்க முழு நேரமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் இவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் ஒதுக்கி படித்தா போதுமானது. அதில் ஒரு 6 மணி நேரம் இவங்களுக்கு தேர்ந்த அனுபவமிக்க பேராசிரியருடைய பயிற்சி வேணும் கட்டாயமாக. அது போக ஒரு 4-5 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி இருக்கணும். அன்னன்னைக்கு படித்ததை அன்னன்னைக்கு இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண பார்க்கணும். அந்த ஹோம்ஒர்க் இருந்தால் தான், அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் they will become perfect. அதுதான் அதில் உண்மை. ஸோ இதைத்தான் வந்து என்எம்சி மறுபடி வந்து திரும்ப நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் சொல்கிறது இதுதான், அவங்கள வழிநடத்துறதும் இப்படி தான். ஓகே, ஸோ ரொம்பவே அழகாக சொன்னீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் நம்ம போடணும், நிறைய நேரம் வந்து நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி முழு முயற்சியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை தேர்ச்சி விகிதம் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் பேசப்படுது. இது உண்மைங்களா சார்? இது இல்லை, நிச்சயமாக இல்லை. இதில் வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மூணுலேயுமே லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா +2 முடித்தவங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த ஃபவுண்டேஷனில் இந்த 3 கோர்சஸ்லேயுமே 4 பேப்பர் இருக்கும். திரும்ப அதுக்கடுத்து இந்த 3 கோர்சஸ்லையும் இன்டர்மீடியட்னு சொல்லி இருக்கும். அதில் குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி 2 பிரிவு இருக்கும். ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேப்பர் இருக்கும். திரும்ப நம்ம ஃபைனல் போனோம் அப்படின்னா ஃபைனலில் சிஏ, சிஎம்ஏ ரெண்டுலேயுமே இதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 இருக்கும். அதுவும் 8 பேப்பர் இருக்கும். அதில் சிஎஸ்சில் மட்டும் 9 பேப்பர் இருக்கும். எல்லாமே 100 மதிப்பெண்கள் தான். இதில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பேப்பர்லையும் இண்டிவிஜுவல் பேப்பர்லையும் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் அந்த இண்டிவிஜுவல் பேப்பரில் அவங்க பாஸ். ஆனால் அந்த குரூப்பில் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு 400 அப்படின்னா 50% அக்ரிகேட் 200. ஸோ எத்தனை பேப்பர் இருக்கும் அந்த குரூப்பில் அதில் 50% அக்ரிகேட் வேணும். எடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேப்பர்லையும் மினிமம் 40% எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த குரூப் கிளியர். அவங்க ஸோ அந்த லெவல் கிளியர் பண்ணிடுவாங்க. 2 குரூப்பையும் இன்டர்லியோ ஃபைனலியோ முடிச்சிட்டாங்கன்னா அந்த லெவல் அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற உண்மை. மற்றபடி ஒரு சராசரி மாணவர் கூட இப்போ 10th 11th 12th 12 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் எல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. கட் ஆஃப் மார்க் எல்லாம் இருந்தப்போல்லாம் ரொம்பவே மார்க் தான். இப்போ தான் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்ததுனால இதாக இருக்குது. மற்றபடி ஒரு 10th 11th 12th ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுற அளவுக்கு தேவையில்லை. இது ஒரு 10 மணி நேரம் ஆவரேஜாக போதுமானது. அதுலேயே ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே கிளியர் பண்ணலாம். தேவை இவங்களுக்கு முழு நேர பயிற்சி வேணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இல்லாமல் முழுக்க இந்த தொழில் படிப்புகளை எடுத்துட்டாங்கன்னா அதுலேயே கமிட்டட் ஆகிடணும், அதுலேயே டெடிக்கேட்டட் ஆகிடணும், அதுலேயே டோட்டலி அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ணால் தான் இது பாஸ் பண்ண முடியும். காரணம் இது தொழில் படிப்பு. இவங்களுக்கான ஊதிய விகிதம் எல்லாம் வேறு எந்த தொழில் படிப்புகளையும் விட வேறு எந்த அகாடமிக் கோர்சஸை விடவும் இவங்களுக்கு தான் அதிகம். ஸோ அதுக்குண்டான ஊதியம் வாங்கணும்னா அதுக்குண்டான உழைப்பும் ஈடுபாடும் அதுக்கான பேஸ் நாலேஜும் கட்டாயமாக இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கும் போது நம்ம அடுத்த லெவல் போவோம் காலேஜுக்கு. பட் ஆனால் அதுக்கே போடுற ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஜாபுக்கு போகும்போது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஓகே, இந்த படிப்பு வந்து யார் நடத்துகிறாங்க சார்? கவர்மெண்ட்டா இல்லைனா ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸ் அவங்க வந்து எடுத்து நடத்துகிறாங்களா சார்? நல்ல கேள்வி. நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் வந்து ஒரு சர்டிஃபிகேட், ஒரு டிப்ளமோ கோர்ஸுங்கிறது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இது ஒரு டிகிரியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதை நடத்துறது மத்திய அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அந்த அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஐசிஏஐ நியூ டெல்லி, இதுக்கு வந்து சிஏ படிப்பு. ஐசிஎம்ஏஐ கல்கத்தா, இது வந்து சிஎம்ஏ படிப்புக்கு. ஐசிஎஸ்ஐ நியூ டெல்லி, இவங்க வந்து சிஎஸ் படிப்புக்கு. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்க. இது அவங்க தான் இதுக்கான சிலபஸ் டிசைன் பண்ணுறது. இந்த சிலபஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் கரிக்குலம். இது வந்து யாரால் அப்ரூவ் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா சிஏசிஎம்ஏ அப்படிங்கிற படிப்புகள் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படிங்கிற பன்னாட்டு நிறுவனத்தினுடைய அங்கீகாரம் பெற்றது. இது போக இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இது உருவாக்கப்பட்ட படிப்புகள். ஸோ உலகம் முழுக்க செல்லுபடியாகிற படிப்புகள் டிகிரி. இது முதுகலை பட்ட படிப்பு. இது +2 முடிச்சுட்டு அவங்க நேராக வந்தாலும் they are directly entering into a PG professional course. இதை ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் மனசில் வச்சுக்கிட்டு அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து இதில் படித்தாங்கன்னா போதும், யார் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இது ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், என் பேர் ஹரிராம் மேம். நான் சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, சார் லைனில் இருக்காங்க, பேசலாம். 12th முடிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டேங்க சார். இப்போ சிஏ இன்டர் படிக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம்னா 2 பேப்பரும் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறதா என்னன்னு தெரியல. நவம்பர் 2019 தான் நான் எலிஜிபிள். சொல்லுங்கள் ஸ்ரீராம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆல் இண்டியா ரேங்க் அச்சீவ் பண்ணணும், அகில இந்திய அளவில் நீங்கள் வந்து ரேங்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 குரூப்பையும் ஒட்டுக்க எழுதுங்க. அப்படி இல்லை
நான் பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு குரூப்பாக கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 2 குரூப்பில் எதை வேணாலும் முதல்ல எழுதலாம். இந்த நவம்பரில் நீங்கள் குரூப் 2 முதல்ல எழுதணும்னா எழுதலாம், அல்லது குரூப் 1 எழுதணும்னா எழுதலாம். ஆல் இண்டியா ரேங்க் வேணும்னா நீங்கள் வந்து 2 குரூப்பையும் ஒட்டுக்கு எழுதுங்க. இன்னொரு பெனிஃபிட் 2 குரூப்பும் எழுதுறதுல என்னென்னா, நீங்கள் ஒரு குரூப்பில் இன்டரில் 2 குரூப்பில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் குரூப்னு வச்சுக்கிடுவோம். அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் பேப்பரில் மினிமம் 40 மார்க் எடுத்து 160 மதிப்பெண்கள் வாங்கி இருந்து, குரூப் 2ல் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பேப்பர்லையும் 40% அக்ரிகேட் அதாவது எடுத்துட்டு அக்ரிகேட் 200 மார்க்கை விட அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து உங்களுக்கு அக்ரிகேட் கம்மியாக இருந்தாலும் செகண்ட் குரூப்பில் உங்களுக்கு எக்ஸஸ் மார்க் இருந்தால் அந்த மார்க்கை இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ 2 குரூப்பை ஒட்டுக்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறது மூலமாக இந்த 3 படிப்புகள்லையுமே உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க்குக்கு உங்களுடைய மார்க் உங்களுடைய நேம் கவுண்டிங்கில் வரும். 2வது ஒரு குரூப்பில் வந்து அக்ரிகேட் மட்டும் குறையுது. இன்னொரு குரூப்பில் நீங்கள் அக்ரிகேட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க, இண்டிவிஜுவல் பேப்பர்லையும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அக்ரிகேட் மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக அக்ரிகேட் இல்லாத இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த குரூப்பில் ஒன்று குறையாக இருக்கோ அதை மாற்றுவாங்க. இந்த 2 பெனிஃபிட் இருக்குது. அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து, அவருடைய தயாரிப்பை பொறுத்து பண்ணணும். ஓகே சார். அண்ட் சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த படிப்பு வந்து ஒரு அகடமிக் சேர்ந்ததா இல்லைனாக்கா லைக் இந்த தொழில் படிப்பா? இது எதற்கு தான் ஒரு நிகரான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ். நம்ம நீட் முடிச்சுட்டு எப்படி எம்பிபிஎஸ் போகிறாங்களோ அது மாதிரி. ஆனால் இங்கே நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வு எதுவுமே வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளுக்கு கிடையாதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். யார் வேணாலும், இப்போ இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூட அளவில் வந்து +2 வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், ஆனால் எனக்கு எதிர்காலமே இனிமே தான் இருக்குது, அப்போ நான் ஒரு தொழில் படிப்பில் சேர்ந்து பொறுப்பாக நான் படிப்பேன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆக வேண்டியதில்லை. டைரெக்டாக ஃபவுண்டேஷன் லெவலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணி இன்டர் போயிடலாம். இன்டர் முடிச்சு ஃபைனல் அதில் ட்ரைனிங்னு சொல்லி அவங்க படிப்படியாக போகலாம். ஸோ அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால் இதில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். குருட்டு மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர் +2 உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற போட்டி உலகத்தில். ஸோ அந்த லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், சின்சியர் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அதில் பொறுப்பாக இருந்து நீங்கள் படிக்கணும்னா +2 முடிச்ச யார் வேணாலும் படிக்கலாம். ஓகே சார். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவும் தற்போதைக்கு இல்லையா, இல்லைனா எதிர்காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி சிபிடின்னு சொல்லி இருந்தது. அந்த சிபிடியை இப்போ வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லை. இப்போ டைரெக்டாக தே ஆர் என்டரிங் இன்டு தி கரிக்குலம் டைரக்ட்லி, சிலபஸுக்கே டைரெக்டாக போயிடுறாங்க. இப்போ சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது டைரெக்டாக சிலபஸ் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் வந்து அவங்க இன்டர்மீடியேட்டில் தான் அவங்களுக்கு சிஏ ஐபிசிசியில் தான் அவங்களுக்கு ஆக்சுவல் சிலபஸே ஸ்டார்ட் ஆகும். சிபிடிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து சிஏல ஃபவுண்டேஷனே வந்து டைரெக்டாக வந்து அவங்க சிலபஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முழுக்க கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இந்திய தொழில்துறை, வணிகவியல் துறையில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வியாபாரம், வணிகம், உற்பத்தி துறை, சேவைத்துறை எதுவாக இருந்தாலும் சரி, டோட்டலி வந்து ஒரு சிஏ, ஒரு சிஎம்ஏ, சிஎஸ் இவங்களை நம்பித்தான் இந்த துறைகள் இருக்குது. இதனுடைய வளர்ச்சி இருக்குது. நம்ம நாட்டில் ரொம்ப பற்றாக்குறை இருக்குது. இது படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தேவைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. போட்டியே இல்லாத துறை. இன்னும் வந்து 100 வருஷத்துக்கு, இன்னும் அனதர் ஒரு செஞ்சுரிக்கு, 100 வருஷத்துக்கு போட்டி கிடையாது இதில். ஸோ இதில் வந்து ஒரு கார்ப்பரேட் உலகம்ங்கிற ஒரு தனி உலகம் இருக்குது. தமிழக மாணவர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா, பொறுப்புகளை தன்னோட தோளில் சுமக்கிறதுக்கு பயப்படுறவங்களுக்கும் தட்டி கழிக்கிறவங்களுக்கு தான் வேலையில்லா திண்டாட்டம். ஸோ பொறுப்பை எடுத்து நான் ரொம்ப பொறுப்பாக செயல்படுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் ஆப்ஷன் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் கோர்சஸ். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க பண்ணட்டும். அவங்க வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறதே இல்லை. சொந்தமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிவப்பு கம்பள வரவேற்பு இந்த படிப்புகளுக்கு இருக்கு. ஓகே. ஸோ இந்தியாவில் எங்கே போனாலும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வெளிநாட்டில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு. இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ங்கிற 3 படிப்புகளுமே உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு. நம்மளுடைய சிஏ முடித்தவங்க இந்தியா முழுக்க, இப்போ தமிழ்நாட்டில் சிஏ முடித்தாங்கன்னா இந்தியாவினுடைய எந்த ஒரு மூலையில் வேணாலும் ஒரு ஆஃபீஸ் போட்டு, எந்த மாநிலத்தில் வேணாலும் மாவட்டத்தில் வேணாலும் அவங்க ஆஃபீஸ் போட்டு சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கல்ஃப் கண்ட்ரி, வளைகுடா நாடுகளில் நம்மளுடைய சிஏ, சார்ட் அக்கௌண்டன்சி
யார் வேணாலும் அங்கே போய் ஓனாக ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜாபுக்கு போகிறது உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி நாடுகளில் 2 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா போதும் நம்ம சிஏக்கள். அங்கேயே ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிஏ முடித்தவங்க, சிஎம்ஏ முடித்தவங்க, அந்த 2ல் ஏதாவது ஒன்று முடித்தவங்களுக்கு இவங்களுக்கு ஏசிசிஏன்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஏசிசிஏ லண்டன், அசோசியேஷன் ஆஃப் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இவங்களுக்கு வந்து 5 பேப்பர் மட்டும் அதில் எழுதினா போதும். நம்ம சிஏ அல்லது சிஎம்ஏக்கள் ஏசிசிஏ லண்டனில் ப்ரொஃபஷனல் லெவலில், அதாவது ஃபைனல் லெவலில் 5 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா ஏசிசிஏ வந்து 181 நாடுகள் அப்ரூவ்டு. ஸோ இவங்களும் ஏசிசிஏவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஜாபுக்கு போகலாம். இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்குது. அதே மாதிரி தான் சிஎம்ஏக்கும் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு. அதே மாதிரி சிஎஸும் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு. அதில் அவங்க ஐசிஎஸ்சிஏ லண்டன்னு சொல்லியிருக்கு. அங்கே அவங்க ஒரு 3 பேப்பர் எழுதுனா ஸோ அதில் மெம்பர் ஆயிடலாம் ஐசிசிஐ லண்டனில். இது போக சிஎஸ் படிப்பை வந்து இப்போ சமீபத்தில் யூகே கவர்மெண்ட்டு ப்ளஸ் யுஏஇ கவர்மெண்ட் எல்லாம் வந்து அங்கே சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியேட்டை வந்து டிகிரிக்கு ஈக்குவலாக, யூஜி டிகிரிக்கு ஈக்குவலாகவும், ஃபைனலில் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம், சிஎஸ் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமை அங்கே வந்து பிஜி டிகிரிக்கு ஈக்குவலாகவும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், கல்வி நேரம். வணக்கம், நான் கிஷோர் பேசுறேன். ஓகேம்மா, சார் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார், நான் சிஏ இன்டர் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். சிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் எழுதணும் அப்படின்னா என்னென்ன பேப்பர் எக்ஸப்ஷன் இருக்கு, எப்போ பண்ணலாம், ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு பண்ணலாமா, பண்ணலாமா? இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் சிஏ இன்டரில் 2 குரூப்பும் கிளியர் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சுங்க சார். பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்து போக வேண்டியது சிஎஸ்க்கு போகணுங்களா? சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பேப்பர் எக்ஸப்ஷன்? எக்ஸாம்ஷன் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் டைரெக்டாக எல்லா பேப்பரும் அப்பியர் ஆகணும். 4 8 பேப்பர். ஓ அப்படிங்களா? அதனால சிஏ இன்டர் கிளியர் பண்ணனால எந்த பெனிஃபிட் இல்லைங்களா சார்? பெனிஃபிட் இல்லைன்னு யார் சொன்னது? நீங்கள் தான் டைரெக்டாக போகிறீங்கல்ல, இந்த இன்டர் வச்சு நீங்கள் அங்கே போகலாம். நீங்கள் வந்து சிபிடியோ அல்லது சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணியிருந்தா கூட போதும். நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே இன்டருக்கு போகலாம். சிஎஸ்சில் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் போகலாம். ஆனால் நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து பேப்பர் வைஸ் எக்ஸாம்ஷன் இருக்குது சிஎஸ்ல. ஸோ சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டும் சிஎஸ் இன்ஸ்டியூட்டும் அவங்களுக்குள்ள ஒரு எம்ஓயு இருக்குது. சிஎஸ் முடித்தவங்க சிஎம்ஏலையும், சிஎம்ஏ முடித்தவங்க சிஎஸ்லையும் போனாங்கன்னா அதில் வந்து பேப்பர் வைஸ் எக்ஸாம்ஷன் இருக்குது. நீங்கள் அதை போய் வந்து வெப்சைட்டில் பார்க்கலாம். மற்றபடி சிஏ முடித்தவங்க நீங்கள் இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சில் வந்து எக்ஸாம்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக எல்லா பேப்பர்ஸுமே அப்பியர் ஆகணும். இன்டர் ஃபைனல் 2லேயுமே, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், கல்வி நேரம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நான் கேரளால இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. நான் ஜிஎஸ்டி இப்போ ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட், டாக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸலண்ட், சொல்லுங்கம்மா. ப்ளஸ் எனக்கு அப்ராட் போகணும் தான் சார் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணணும், எந்த கோர்ஸ் பண்ணினா எனக்கு அப்ராட் போகலாம்? உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எம்பிஏ சார். எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ்லையும் ஸ்டாட்ஸ்லையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா எய்தர் சிஏ ஆர் சிஎம்ஏ 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. சார், அந்த சிஎம்ஏயோட டியூரேஷன் சார்? சிஎம்ஏ உங்களுக்கு 2.5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி ஆடிட்டும் பண்ணலாம். நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணுறதுலேருந்து ஆடிட்டும் பண்ணலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் அப்ராடில் போனாலும் சிஎம்ஏ வந்து குளோபலி ரெகக்னைஸ்டு கோர்ஸ். நீங்கள் யூஎஸ் போனால் கூட அங்கே இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டில் $200 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு டைரெக்டாக மெம்பர் ஆகிடலாம். நீங்கள் யூஎஸ்லேயே, யூஎஸில் மட்டும் கிடையாது, ரஷ்யாவில் ஏகப்பட்ட இடங்களில் சிஎம்ஏ வந்து குளோபலி ரெகக்னைஸ்டு. எங்கே வேணாலும் போய் நீங்கள் டைரெக்டாக அந்த இன்ஸ்டியூட்லேயே மெம்பர் ஆகிற அளவுக்கு இருக்குது. சிமா, சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் லண்டனில் ஒரு பேப்பர் மட்டும், ஸ்ட்ராட்டஜிக் கேஸ் ஸ்டடி ரிப்போர்ட்டுங்கிற ஒரு பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாவே யூ வில் பிகம் சிஜிஎம்ஏ, விச் இஸ் தி ஹையஸ்ட் பொசிஷன் ஃபார் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அதுவே ஆகலாம் நீங்கள். ஸோ சிஎம்ஏ எடுத்துக்கலாம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 2.5 இயர்ஸில் டைரெக்டாக நீங்கள் வந்து இன்டருக்கு போவீங்க. இன்டர் 1 இயர், அதுக்கு பிறகு 6 மந்த் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனல் 1 இயர், 2.5 இயர்ஸில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வசந்தன். வசந்தன், சொல்லுங்க வசந்தன். உங்க சந்தேகம் என்னமா சார் கிட்ட நீங்க கேட்கலாம். நான் வந்து பயாலஜி குரூப் வந்து முடிச்சிருக்கேன். ஓகே.
நான் சிஏ படிக்க முடியுமா இப்ப? தாராளமாக படிக்கலாம். நேரடியாக எங்களுடைய நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது, எங்கள் வெப்சைட் இருக்குது. எங்களுடைய தொடர்பு எண்களுக்கு நீங்கள் அந்த கீழே வந்து தொடர்புக்குன்னு போட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் என்எம்சியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ப்ராக்ரஸ் நவ். இப்போ போயிட்டு இருக்குது. அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் நவ், ஒன்லி வெரி லிமிடெட் சீட்ஸ். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்க, தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கலைங்கிற கவலை இல்லை. முதல் 4 மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸு எல்லாத்துலேயுமே நீங்கள் 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப் படிக்கலையே, பிஎம் எடுக்கலையே அப்படிங்கிற கவலை தேவையில்லை. நீங்கள் இதில் உடனடியாக எங்ககிட்ட என்எம்சியில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்க சார். ஸோ என்எம்சியில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து அது இருக்குது? ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கி மாணவர்களுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கணும் ஃபெசிலிட்டிஸ்ன்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சமே வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், கல்வி நேரம். வணக்கம் வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, சொல்லுமா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தீபிகா, நான் வேப்பம்பேட்டிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா சார், லைனில் சொல்லுங்க தீபிகா, உங்கள் கேள்வி என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தீபிகா. நான் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. பிகாம் முடிச்சுட்டு நம்ம சிஏ போனோம்னா நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்களா சார், ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஃபவுண்டேஷன் தேவையில்லைன்னு. ஆமாம். அது வந்து எல்லா இடத்துலையுமே பாசிபிளா சார்? எல்லா இடத்துலையும்னா எனக்கு புரியல. ஐ மீன் வந்து இங்கே உங்களோட கேம்பஸ்னு இல்லாமல் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாமா கேட்குறேன். இல்லை, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வரலாம். நீங்கள் +2 முடித்த உடனே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் மறுபடியும் காலேஜஸில் போய் 3 இயர்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இப்படியெல்லாம் இருந்துட்டு கையில் உங்களுக்கு நிறைய மொபைல், சோசியல் மீடியாலாம் இருந்து திரும்ப நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு என்டர் ஆகும்போது மறுபடியும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து 3 வழி இருக்குது. +2 இப்போ முடிச்சிருக்கீங்க, நேரடியாக எங்களை மாதிரி ஒரு முழு நேர கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறது ஒன்று. இதில் உங்களுக்கு ஒரு பிகாம் டிகிரி தான் வேணும் அப்படின்னா கவலை இல்லை. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் லெவலில் சிஏலையோ, சிஎம்ஏலையோ, சிஎஸ்லையோ நீங்கள் முடித்த உடனே இக்னோவில், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 4 பேப்பர் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போகிறோம். உங்களுக்கு வந்து பிகாம் டிகிரி வில் பி அவார்டட். அதுவும் சிஏக்காரங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் கொடுத்துருவாங்க ஸ்பெஷலைசேஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லது நீங்கள் காலேஜில் எங்கேயாவது ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு படிக்கிறதா இருந்தாலும் சைட் பை சைடில் படிக்கலாம். அது கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு படிக்கணும். அப்படியும் படித்து வர்றவங்க இருக்காங்க. வெளியே வரும்போது இன்டர் முடிச்சுட்டு வரலாம் ஒரு டிகிரியோட. டைரெக்டாக ஆர்டிகல்ஷிப் போயிட்டு ஃபைனலும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். அல்லது நீங்கள் டிகிரியை முடிச்சுட்டு திரும்ப இன்டர்மீடியட் லெவலில் வரலாம். டிகிரிக்கு 3 வருஷம், அதுக்கு பிறகு ஒரு 3-4 வருஷம் ஆகும். சிஏ முடிக்க 7 வருஷம் ஆகும். பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் +2 முடித்த உடனே வந்தீங்கன்னா ஒரு 22 வயசில் உங்களுக்கு நீங்கள் ஒரு சிஏ ஆயிடலாம். அதனால் உங்களுக்கு எங்களுடைய அட்வைஸ் என்னென்னா +2 முடித்த உடனே ஜாயின் பண்ணிடுங்க. இல்லைனா 24-25 வயசு ஆச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. படிப்பில் தடை வரும். கண்டிப்பாங்க சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், கல்வி நேரம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? ஆமாம் சார், நாங்கள் திண்டுக்கல் பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், சார் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். ஓகே மேடம், ஓகே மேடம். ஐயா சொல்லுங்கய்யா. அந்த மாதிரி என் பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சிஏ பண்ணலாமா அப்படின்னு ஐடியா. அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் விட்டுருங்க அவங்க முடிவுக்கு. சிஏங்கிறது ஒரு தொழில் படிப்பு. இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவங்க சொந்த காலில் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வந்து லீட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ இதுக்கான ஒரு பொறுப்புகளோடு அவங்க வந்து படித்தாங்கன்னா போதும். இதுக்கு வந்து கல்வி கடன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இருக்குது. 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா தேவையே கிடையாது, ஆனால் 10 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மற்ற விவரங்களுக்கு எங்களுடைய இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து எங்கள் கவுன்சிலர்ஸ் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்கய்யா. நன்றி அழைத்தமைக்கு. அந்த ஹாஸ்டல் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது வீட்டில் இருக்கிறது மாதிரின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆக்சுவலி அவங்க வீட்டில் இல்லாதது கூட எங்ககிட்ட அந்த வசதிகள் கூட இருக்குது. ஓகே. ஸோ எல்லா வசதிகளுமே இருக்குது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கணும், பெட்ஸு எல்லாமே அது எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அது போக இவங்களுக்கு என்ன அப்படின்னா RO வாட்டர் தான் கம்ப்ளீட்டாக டோட்டலி. வெஜ் நான்வெஜ் ஃபுட் இருக்குது. ரொம்ப ஹோம்லியாக இருக்கும், ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம், அன்லிமிட்டெட். அது போக வந்து அவங்களுக்கு மார்னிங் டீ ஆகட்டும், அல்லது வந்து பிரேக் டைமில் டீ ஆகட்டும், காலேஜில்
ஈவினிங் டீ ஆகட்டும், டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பக்காவாக இருக்கும். லாண்ட்ரி இருக்குது, துணி துவைக்கணுமேங்கிறது தான் பெரிய பாரமாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரியான கவலையும் இல்லை. வாஷ் பண்ணி அயன் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ரூமுக்கே வந்துடும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். அப்புறம் உடம்புக்கு முடியல அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, பேரண்ட்ஸ் தான் வரணுங்கிறது இல்லை. எங்கள் வார்டன்ஸ் இருக்காங்க, தே ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ், தே வில் டேக் கேர் ஆஃப் தெம். அண்ட் 24 hours ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, 2 ஆம்னி எப்பயுமே ஸ்டாண்ட் பையில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு டோட்டல் கேரிங் இருக்குது. அங்கேயும் ஸ்டடி இருக்குது, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, குவாலிஃபைடு செமி குவாலிஃபைடு, இப்படி எல்லா வகையிலையுமே. அது போக ப்ரௌசிங் சென்டரும் உள்ளே இருக்குது, வைஃபை ஏரியா, லேப்டாப் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டடியில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரௌசிங் ஃப்ரீ அவங்களுக்கு. ஸோ எல்லா வசதியுமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. வீட்டில் கூட வந்து டிவி இருக்குது, அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட்டெடு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்ல இருந்து பேப்பர்ஸ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ், ஹிந்து, தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் ஹிந்து, தினமணி, இப்படி ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அவங்களுக்கு வருது. ஸோ ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா வகையிலுமே வீட்டை விட அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஹாஸ்டல்ஸில் இருக்குது. அதான் உண்மை. ஓகே, ஸோ கண்டிப்பாக மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக. நெக்ஸ்ட் காலர். ரொம்ப செக்யூர்டு, சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸோட தான் இருக்குது. அவங்க ப்ரைவசி பாதிக்காத அளவுக்கு எல்லா பக்கமும் செக்யூர்டாக இருக்கும். ஓகே சார். வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் ஹாய் மேடம். ஹாய் சார். யா வணக்கம், சொல்லுங்கய்யா. சார் நான் இப்போ வந்துட்டு சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஃபவுண்டேஷன் எக்ஸாம். ஓ, வாழ்த்துக்கள். இப்போ இந்த படிச்சுட்டு இருக்கேன் நான். சரி, எனக்கு ஃபியூச்சரில் எப்படி கேப்பபிளாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அப்ராட்ல ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் எடுத்துருக்கிறது. சிஎஸ்சில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் முடிச்சு அப்புறம் இன்டர் ஃபைனல்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஷனல்னு போயிருங்க. அப்புறமா உங்கள் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் 1 வருஷம் ட்ரைனிங் பண்ணுறதா, அல்லது 2 வருஷமாக ட்ரைனிங் போகிறதா, அல்லது 3 வருஷம் போகிறதான்னு, அது உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய சூழல் எப்படி இருக்குது, அதை வச்சு பார்த்துக்குங்க. அது போக உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு கோர்சஸ், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ரெக்கக்னைசன் இருக்குது. யூஏஇயில், யூகேல எல்லாம் வந்து நீங்கள் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ங்கிற இன்டர் பாஸ் பண்ணியிருந்தாவே அவங்க அதை ஒரு யூஜி டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் நீங்கள் முடித்த உடனே, ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் முடித்த உடனே அதை பிஜி டிகிரிக்கு ஈக்குவலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால் அது சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் போகலாம், ஜாபுக்கு போகலாம். நீங்கள் வந்து ICSA லண்டனில் நீங்கள் 3 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஃபைனல் லெவலில் நீங்கள் வந்து அதிலேயே மெம்பர் ஆயிடலாம். உலகம் முழுக்க உங்களுக்கு ஓன் ப்ராக்டிஸும் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் இப்போ எல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது. நீங்கள் வெளிநாடை சொல்லிட்டீங்க, இந்தியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 51,000 சுச்சம் பேர் தான் வந்து கம்பெனி செக்ரட்டரியே இருக்காங்க முடித்தவங்க. இங்கேயே வந்து எங்ககிட்டயே என்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி கொடுங்க, எங்களுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி கொடுங்க, நாங்கள் 1 லட்சம் கொடுக்குறோம், 1.5 லட்சம் கொடுக்குறோம் மாதம் சேலரின்னு. ஸோ மாதம் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு குறைச்சல் இல்லாத சேலரி கிடைக்கும் ஆரம்பத்திலேயே. அதனால் இங்கேயே தேவைகள் நிறையா இருக்குது. அதிலேயே உங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன், வேல்வேஷன் இருக்குது. லான் ப்ராக்டிஸில் வந்து பேங்கிங்கில், இதில் இன்சூரன்ஸில், எல்லா ஏரியாலையும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் இருக்குது. இங்கேயே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உலகம் முழுக்க வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கால் சார். வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் மேம், நான் திருச்சியிலேருந்து தீபிகா பேசுகிறேன். ஓகேம்மா. மேம், நான் வந்து எம்பிஏல யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே. நான் மேற்கொண்டு எம்பிஏ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மாஸ்டர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் வாங்கியிருக்கேன் சார். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. மேற்கொண்டு இந்த மாதிரி படிக்கணும், சிஏ, ஐஏசிஎஸ் ஒரு ICWA படிக்கணும்னு இருக்கேன். மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு இருக்கேன். சரி, நீங்க இதுல எது பெஸ்ட், எப்படி போறோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு யூஜி வேறு பிகாமோ பிபிஏவோ முடிச்சிருப்பீங்க. ப்ளஸ் இப்போ MBA ஃபினான்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு CA, CMA, CS 3லையுமே நீங்கள் எதில் வேணாலும் போகலாம். நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் டைரெக்டாக என்ட்ரி ஆகலாம். மினிமம் 55% உங்களுடைய யூஜி அல்லது பிஜியில் இருந்தால் நீங்கள் CAல டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் உள்ள என்ட்ரி ஆகலாம், டைரெக்ட் என்ட்ரியில் வரலாம். மற்றபடி CMA, CS பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இருந்தால் போதும், டைரெக்டாக இன்டர் லெவலுக்கு வரலாம். உங்களுக்கு பேப்பர் எக்ஸாம்ஷன்ஸ் கிடையாது. இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் போனீங்கன்னா CMAல 2.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடலாம், CSல 3 வருஷம், CAல 3 to 4 இயர்ஸ் ஆகும்.
ஸோ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத வச்சு இருக்குது. காஸ்ட் ஆடிட்டில், காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக விரும்புகிறீங்களா, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போகணும் விரும்புகிறீங்களா, உங்களுக்கு ஸ்டாச்சுவேட்டரி ஆடிட்டா, இன்டர்னல் ஆடிட்டா, வேறு எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு பாருங்கள். அல்லது லா சப்ஜெக்ட் பிடிக்கும்னா சிஎஸ் எடுங்க. கம்ப்ளீட்டாக வந்து கார்ப்பரேட் லா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். இந்த 3 துறையிலையுமே வந்து தொழில் படிப்பு, இது ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ங்கிறதுனால நீங்கள் எது எடுத்தாலும் இந்தியாவிலையும் சரி, வெளிநாடுகளில் உலகம் முழுக்கவும் சரி, உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்குது. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. போட்டியே இல்லாத உலகம் இருக்குது. சார் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், கல்வி நேரம். வணக்கம் வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? என் பேர் நிவேதா. ஓகேம்மா, சார் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நான் டி நகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் சொல்லுங்கள். நன்றி சார். நான் இப்போ வந்து நான் வந்து காமர்ஸ் பிசினஸ் மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே, நான் 12th முடிச்சிருக்கேன். நான் இப்போ சிஏ டேரக்டா பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். யூ ஆர் டோட்டலி எலிஜிபிள், கம்ப்ளீட்லி எலிஜிபிள் டு ஜாயின் சிஏ ஃபவுண்டேஷன். இப்போ அப்படியா சார்? யா, தாராளமாக படிக்கலாம். பிகாம் நீங்கள் ஜெனரல் எடுத்துட்டு சைடுல சிஎம்ஏ கூட பண்ணலாமா சார்? அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் சிஏன்னா நீங்கள் ஒரே பிடியில் இருக்கணும், ஒரே நோக்கத்தில் இருக்கணும். நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறதுனால தான் இதில் நிறைய மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதனால் நீங்கள் வந்து அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முழு நேரமாக இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம். ஓகே சார், இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரும், நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இது வாய்ப்பு இருக்குது? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் எக்ஸாம் எழுத முடியுமா? இதில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான், ரெண்டு தான். இன்னொன்று தமிழில் படித்தவங்க தமிழக மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இப்போ இல்லை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சீனியர் ஆடிட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் படித்தவங்க தான். ஓகே, அது போக இன்றைக்கி கனரா பேங்கோட சேர்மனாக இருக்கிற பத்மஸ்ரீ ஆடிட்டர் டிஎன் மனோகரன் சார் வந்து தமிழ் மீடியம் படித்தவர் தான், +2 வரைக்கும் பழைய பியூசி. பொருளாதார மேதை ஆடிட்டர் சுவாமிநாதன் குருமூர்த்தி ஐயா, துக்ளக் பத்திரிகையினுடைய எடிட்டர், அவரும் வந்து தமிழ் மீடியம் படித்தவர் தான், அரசாங்க பள்ளியில் படித்தவர் தான். ஓகே ஓகே. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி உலகளவில் தெரிகிற பிரபலங்கள் தமிழ் மீடியம் படித்தவங்க தான். இதில் எந்த தமிழ் மீடியத்தில் தாய்மொழியில் படித்தவங்களுக்கு தான் பேசிக் நாலேஜ் நல்லா இருக்கும். எங்ககிட்டயே வந்து அதிகமான அளவில் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குறது கிராமத்தில் இருந்து, அரசாங்க பள்ளியிலிருந்து தமிழ் மீடியம் படித்தவங்க தான் எங்ககிட்ட சிபிடியிலலாம் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க, கேட்டில் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஏன்னா புரிஞ்சு படிப்பாங்க பெரும்பாலும். இங்கிலீஷ் வந்து நமக்கு இன்னொரு லாங்குவேஜுங்கிறதுனால நம்ம வந்து அரைகுறையாக புரியாமல் படிப்போம். ஓகே, தமிழில் படிக்கும்போது தாய்மொழியில் படிப்போம். ஸோ அதனால் இது ஒரு தடையே கிடையாது. ஓகே. எங்ககிட்ட வந்து யார் வேணாலும் வரலாம், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு கவலையே இல்லை. தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் நாங்கள் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து இந்த தேர்வுகளை ஆங்கிலத்தில் அவங்க சிறப்பாக எழுதி சிறப்பான மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு என்ன பயிற்சி அடிப்படையில் கொடுக்கணுமோ அது எல்லாமே நாங்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறோம். அதனால் கவலையே பட வேணாம், தாராளமாக. மோஸ்ட் வெல்கம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், கல்வி நேரம். ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேங்க சார், உங்க சந்தேகம் என்ன? சார் லைன்ல இருக்காங்க, பேசலாம். என்னுடைய டாக்டர் வந்து பிசிஏ படிச்சிருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க சந்தேகத்தை சொல்லுங்க. என்னுடைய டாக்டர் பிசிஏ முடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க இப்போ கோர்ஸ் சேரலாமா சார்? தாராளமாக படிக்கலாம். அவங்க முடிச்சிட்டாங்கன்னா, யூஜி டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அதில் அவங்க பிசிஏன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா? ஆமாங்க சார். ஓகே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதில் சப்ஜெக்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இல்லை அப்படின்னா பியூரா சயின்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அவங்க வந்து டைரெக்டாக இன்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏல இன்டரில் ஜாயின் பண்ணலாம். 55% அக்ரிகேட் இருந்தால் போதும். சரி சரி, இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த வருஷம். ஓகே, எழுதிட்டு ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி விவரம் கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்கள் தாராளமாக எங்ககிட்டயே இன்டரில் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம். ஹலோ, சார்ட்ட பேசிட்டோமா? பேசலாங்க சார், சார் லைன்ல இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கய்யா. வணக்கம். அதான் நாங்கள் என் பையன் கேட்கணும் சார். அவர் +2 எழுதியிருக்காரு சார். ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க வந்து டிகிரி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சேரணுமா இல்லை டைரெக்டாக சேரலாமா சார்? இப்போ டைரெக்டாக அவங்க வரலாம். எங்ககிட்ட வந்து +2 முடித்தவங்க தான் வந்து இதில் அதிகமாக இருக்காங்க. +2 முடித்த உடனே இதில் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதனால் இப்போ +2 முடிச்ச உடனே பண்ணலாம். எங்களுக்கு எங்களுடைய நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் டிவி ஸ்க்ரீனில். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மற்ற விவரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது, லிமிடெட் சீட்ஸ் தான். அதனால் சீக்கிரமாக அவங்க குழந்தைய அழைச்சிக்கிட்டு நேரடியாகவே கல்லூரிக்கு வரலாம். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து அரை மணி நேர தூரத்தில் தான் இருக்குது எங்களுடைய கல்லூரி. ஸோ பெருந்துறைங்கிற நகரத்தில் துடுப்பதிங்கிற இடத்துல இருக்குது. யுவர் மோஸ்ட் வெல்கம். ஓகே சார். ஸோ இந்த படிப்பு படித்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வேலை வாய்ப்புலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குமா அது? ஏன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு செக்யூர் ஜாப்னு நினைப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில்? எல்லா துறைகள்லையுமே, அரசாங்கத்தினுடைய எல்லா துறைகளையுமே எங்கேயெல்லாம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கோ, பண பரிவர்த்தனை இருக்கோ, எங்கேயெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ, அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்துல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கட்டாயமாக வேணும். அக்கௌண்ட்ஸுக்கு வேணும், ஃபினான்ஸ் மேனேஜராக வேணும், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வேணும், அல்லது ஆடிட்டராக வேணும். எல்லா துறைகள்லையுமே அரசாங்கத்தில் வந்து கம்பல்சரி ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, வேணும், அரசாங்கத்துக்கும் வேணும். இது போக தொழில் துறைகளில், உற்பத்தி துறைகள், சேவை துறைகளில், இன்சூரன்ஸ் துறைகளில், வங்கி துறைகளில் எல்லாத்துலேயுமே சிஎம்ஏ சிஎஸ் படித்தவங்களும் வேணும். 5 கோடி ரூபாய் முதலீடு அல்லது அதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் அங்கே ஒரு கம்பெனி செக்ரட்டரி கட்டாயமாக அப்பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 பேருமே வந்து தொழில்துறையில் எல்லாத்துக்குமே வேணும். அரசாங்க உத்தியோகம் எதுக்கு வேணாலும் போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று எழுதலாம், யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் அவங்களுக்கு எந்த தேர்வு வேணுமோ எது வேணாலும் யூபிஎஸ்சிலையும் வந்து அவங்க குரூப் 1 எழுதலாம். ஸோ எந்த அரசாங்க உத்தியோகத்துக்கும் போகலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய குரூப் 1 தேர்வு வேணாலும் எழுதலாம், தேர்ச்சி பெறலாம். எந்த மாநில அரசாங்கத்திலையும் பிளேஸ் ஆகலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எங்கே வேணாலும் போகலாம். ஓகே சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம் வணக்கம் கல்வி நேரம், லைனில் இருக்கீங்கம்மா, பேசலாம். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம் கல்வி நேரம், லைனில் இருக்கீங்கம்மா, நீங்கள் பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து டே ஸ்காலராக இருந்தோம், லைக் நீங்கள் வந்து ஹாஸ்டல் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, லைக் வீடை விட பயங்கரமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் டே ஸ்காலருக்கு எந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்குங்க சார்? ஏன்னா போக்குவரத்து வசதி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இது இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது எங்களுடைய கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க, நியர்பையில் குமாரபாளையம், சங்ககிரின்னு சொல்லி அந்த பகுதியிலிருந்து எங்கே இருந்து வேணாலும் அவங்க டே ஸ்காலராக வரலாம். பெருந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து எங்களுடைய கல்லூரி பேருந்துகள் வச்சு பண்ணுறோம். ஸோ காலையில் 9லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அவங்களுக்கான கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் அவங்க படித்ததை வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும். டே ஸ்காலராகவும் வரலாம், ஹாஸ்டலராகவும் இருக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக, டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கட்டாயம் எதுவும் கிடையாது. ஓகே சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம் கல்வி நேரம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேங்க சார். சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கேள்வி சொல்லுங்க சார். உங்க சந்தேகம் என்ன சார்? வணக்கம் வணக்கம், நீங்க உங்க கேள்வியை சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்னோட பொண்ணு வந்து +2 படிச்சிருக்காப்படி. ஓகே, வாழ்த்துக்கள். ஆமாம் சார், 10th 11th நல்ல மார்க்குங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, அருமை. 12thலயும் வந்து நல்லா படிச்சிருக்காப்புல. ஓகே, இப்போ வந்து சிஏ சேர போறாங்களா சார்? இப்போ ஏதாவது ஒரு காலேஜ்ல ஒரு பிகாம் சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிஏ பாஸ் பண்ற வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டு இந்த காலேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து சிஏ கண்டினியூ பண்ணலாமா? இல்லை, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்க போகிறது முதல்ல உங்கள் பொண்ணுக்காக அவங்க எடுக்க போகிறது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்தியாவினுடைய நம்பர் 1 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ தான். உலகத்தினுடைய முதல் தலை சிறந்த அதிசிறந்த தொழில் படிப்புகள் 10 தொழில் படிப்புகளில் நம்மளுடைய சிஏவும் இருக்குது. ஸோ இவ்வளவு பெரிய அருமையான அற்புதமான மிகச்சிறந்த ஒரு தொழில் படிப்பை எடுத்து படிக்கும்போது +2 மாணவர்களாகட்டும், டிகிரி மாணவர்களாகட்டும், அதற்குண்டான முக்கியத்துவம் என்ன, அதற்குண்டான உழைப்பு என்ன, அதற்கான நேரத்தை கொடுத்து அவங்க ப்ராப்பர் வேல ப்ராப்பர் கோச்சிங்கோட கைடன்ஸோட இதை படித்தாங்கன்னா தேர்ச்சி பெறலாம். இல்லை அப்படின்னா மேம்போக்கா ஏதாவது ஒரு அகாடமிக் கோர்ஸில் டிகிரி வாங்கிட்டு போயிட வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் டிகிரி வாங்கலாம், பிகாம் வாங்கலாம், எம்காம் வாங்கலாம், எம்பிஏ வாங்கலாம், இன்டெகிரேட்டடாகவும் இருக்குது. இதில் இந்த 3 கோர்சஸ்லேயுமே இன்டர் லெவலில் முடித்தவங்க, அதாவது 12 பேப்பர், ஃபவுண்டேஷனில் 4 இருக்கும், இன்டரில் 8 பேப்பர் இருக்கும். இந்த 12 பேப்பர் பாஸ் பண்ணிவிட்டு இக்னோன்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் நியூ டெல்லியில் 4 பேப்பர் மட்டும் அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிகாம் டிகிரி கிடைக்குது. ஃபைனல் முடித்தவங்க, இந்த 3 கோர்சஸ்லையுமே ஃபைனல் முடித்தவங்களுக்கு 5 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எம்காம் டிகிரியும் கிடைக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் சிஏ இன்டர் முடித்தவங்களுக்கு பிபிஏ ஸ்ட்ரீமும் இருக்குது, சிஏ ஃபைனல் முடித்தவங்களுக்கு எம்பிஏ ஸ்ட்ரீமும் இருக்குது.
ஸோ எம்காம் எம்பிஏ பிகாம் பிபிஏ ரெண்டுமே வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஏ மட்டும் இருக்குது, சிஏ காரங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. தீபிகா. ஓகேம்மா. நீங்க ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கிங் சொல்லிட்டீங்க. இன்னும் டவுட்ஸ் இருக்கு சார் கிட்ட பேசணும். பேசலாமா சார்? லைன்ல இருக்காங்க சார். இப்போ சிஎம்ஏ ஏசிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் மாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். எய்தர் ஒரு சாய்ஸ் மாதிரி, அது உண்மையா சார்? அதாவது காலத்தினுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்தினுடைய மாற்றம்னா தொழில்துறையினுடைய தேவைகளுக்கும் அதனுடைய மாற்றத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த 3 தொழில் படிப்புகள்லையுமே வந்து மாற்றுவாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் பாராளுமன்றத்தில் மாற்றப்படும் போது அப்போயும் வந்து மாற்றுவாங்க. எல்லாமே லேட்டஸ்ட் சிலபஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. சிஏலையும் லேட்டஸ்ட் சிலபஸ் 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆன அன்னையிலிருந்து புது சிலபஸ் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிஎம்ஏல 2016 சிலபஸ் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டிக்கு 2013க்கான கம்பெனி ஆக்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸோட தான் இப்போ எல்லாமே அப்டேட்டட் சிலபஸ் இந்த 3மே. அதே மாதிரி சிஎஸ்லேயும் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் 3லையுமே கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட் அப்டேட்டட் சிலபஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 3 படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இன்ஸ்டியூட்டுமே எந்த ஒரு சின்ன மாற்றம் அரசாங்கத்தில் வந்தாலும் சரி, தொழில்துறையில் உலக அளவில் தேசிய அளவில் வந்தாலும் அதை இம்மீடியட்டாக அவங்களுடைய கரிக்குலமில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு பாடத்திட்டத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் இந்த 3 கோர்சஸில் இருக்குது. இந்த 3 இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். சொல்லுங்க. நாங்க இன்டர் ஹலோ சார். சொல்லுங்க உங்க சந்தேகம் சொல்லலாம். சிஏல நாங்க இன்டர் முடிச்சா எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? பெனிஃபிட் நிறைய இருக்கா சார்? சிஎம்ஏ இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 3 வருஷம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்குது. இந்த 3 வருஷம் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, அதாவது சிஎம்ஏ இன்டர் வித் 3 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக குறைந்தபட்சம் மாதம் 50,000 ரூபாய் ஊதியத்துக்கு உடனடியாக தனியார் துறையிலையோ அல்லது செமி கவர்மெண்ட்லேயோ கிடைக்கும். உங்களுக்கு எல்லா துறைகள்லையுமே செமி குவாலிஃபைடு இருக்காங்க. நீங்கள் வந்து சிஎம்ஏ வெப்சைட் www.icmai.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா செமி குவாலிஃபைடுக்கு என்னென்ன வாண்டட் இருக்குது, எந்தெந்த நிறுவனங்கள் கேட்குறாங்க, எவ்வளோ ஊதியம் கொடுக்குறாங்கங்கிற விவரங்கள் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்து மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 3 வருஷம் ட்ரைனிங்கில் 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு டைரெக்டாக ஃபைனல் போயிடலாம். ஃபைனல் முடித்த பிறகு நீங்கள் 2.5 வருஷம் ட்ரைனிங்கும் பண்ணலாம் அல்லது ஜாபுக்கு போகலாம். ஜாபில் வந்து உங்களுக்கு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸை சிஎம்ஏ இன்ஸ்டியூட் வந்து ட்ரைனிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இத்தனை பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் சிஎம்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போய் மற்ற விவரங்கள்லாம் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம். ஹலோ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பவானிலேருந்து கால் பண்ணுறீங்க. ஓகேங்க சார். சார் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். ஹலோ சார். சார் நான் இப்போ 12th முடிச்சிருக்கீங்க சார். ஓகே. பிகாம் எடுத்து பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படித்தா என்ன மாதிரி வேலையெல்லாம் கிடைக்குங்க சார்? சாதாரணமாக பிகாம்காரங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ, என்ன ஊதியம் கிடைக்குதோ அதே தான் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்காரங்களுக்கும் கிடைக்கும். ஸ்பெஷலாக தனியாக ஒன்றும் கிடையாது. அதில் பிகாம் ஜென்ரல் பிகாமுக்கு என்ன வேல்யூவோ அதே தான் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். அதில் அக்கௌண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங் சொல்லுங்கள். ஓகேம்மா சார் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கம்மா, தடுமாறாமல் பேசுங்க, தெளிவாக பேசுங்க. சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிச்சிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ள என்டர் ஆகணும்னு இருக்கு. பட் எப்போ போறது? இப்போ போனா கரெக்டா இருக்குமா இல்ல டிகிரி முடிச்சிட்டு டைரக்டா என்டர் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு கேக்குறேன். நீங்க இப்பவே போய் பாருங்க. இப்போ சிஏ ஃபவுண்டேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க சிஏ நீங்க என்ன எடுக்கணும்? சிஏவா சிஎம்ஏவா சிஎஸ்ஆ? சிஏ சார். சிஏனா சிஏ ஃபவுண்டேஷனுக்கு நீங்க எலிஜிபிள். இப்போ நீங்க காலேஜில் இருந்துக்கிட்டே நீங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷனையும் படிங்க. அதுக்கு வந்து லைவ் வெர்ச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் இருக்குது. நியர்பை சாப்டர் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே நியர்பை சாப்டரில் போய் விவரம் கேளுங்க. ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கோச்சிங் இருக்குது. நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வந்து பண்ணுங்கள். சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டா திரும்ப சிஏ இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த மோட்லேயே நீங்கள் பிகாம் முடிக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே வாங்க.
நீங்கள் வந்து பிகாம் முடிக்கிறதுக்குள்ளே ஃபைனல் 6வது செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்டர் 2 குரூப்புமே கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து டைரெக்டாக ஐடிடி ஓரியன்டேஷன் முடித்து ட்ரைனிங் போய் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய உழைப்பு முக்கியம். நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து பண்ணுறோங்கிற ஒரு தெளிவோட பொறுப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே பிகாம் 6th செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே சிஏ இன்டர் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதோட நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம் வணக்கம் கல்வி நேரம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஓகே, காலர் கட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம். ஓகே சார், இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் வந்து அந்த பிகாம் படிச்சுட்டு பண்ணலாமான்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே பெரும்பாலான இருக்குது. அதனால எதுக்கு சார் இது பிகாம் படிச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ற ஏதாவது இருக்குங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ? இல்லை, அது அந்த மாதிரி இல்லை. அது வந்து உண்மை இல்லை. இந்த படிப்புகளுக்கு சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கு வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. யார் வேணாலும் இந்த கோர்சஸில் ஃபவுண்டேஷன் லெவலில் ஜாயின் பண்ணலாம். ஒரு வேளை +2 படிக்கும்போது அவங்களுக்கு தெரியலை, அவங்க வந்து ஒரு யூஜி கோர்சஸ் வேறு ஏதாவது போயிட்டாங்க, அது பிகாமாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம் இதை, ஃபைன் ஆர்ட்ஸ் தவிர. ஸோ இதில் வந்து அவங்க டைரெக்டாக இன்டருக்கு வரலாம் அந்த மாதிரி. மற்றபடி இதில் வந்து பிகாம் படித்தா தான் இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. அதிகமான அளவு பொதுவாகவே நீங்கள் தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்சஸில் +2 முடிச்ச உடனே இதில் ஜாயின் பண்ணவங்க தான் அதிகமான அளவில் தேர்ச்சி பெறுறாங்க. டிகிரி லெவல்ல இருந்து வர்றவங்களுக்கு 2 பிரச்சனைகள் இதில் முக்கியமாக இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் வந்து நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒன்று, அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறது, சோசியல் மீடியாவில் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லேயே டைமை கழிக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் பேருக்கு சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ன்னு படிக்காமல் முழுசாக இறங்கி படிக்கணும், முழு நேரமாக படிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, டிகிரி முடித்தவங்க நேரடியாக ஆர்டிகல்ஷிப் போகலாம்னு இருக்குது, ட்ரைனிங்கில் போகலாம்னு இருக்குது. ஆனால் சிஏ இன்டருக்கான வெயிட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால அவங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். அதுக்கு 1 வருஷம் தரவாக ஒரு முழு நேர கல்லூரியில் படித்து அவங்க வந்து தேர்ச்சி அடையணும். அதாவது அவர் தரவாய்க்கணும் சப்ஜெக்ட் வைஸ். அப்புறமா அவங்க வந்து ஆர்டிகல்ஷிப் போகட்டும். அதில் 9 மாதம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவங்க அப்பியர் ஆகட்டும். ஒரே அப்பியரன்ஸில் 2 குரூப்பையும் கிளியர் பண்ணலாம் அவங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா டிகிரி முடித்தவங்க டைரெக்டாக ஆர்டிகல்ஷிப் போவாங்க. காலைல 9:30 போனாங்கன்னா சாயங்காலம் 5, 6 மணி 7 மணி கூட ஆகும். ஸோ அதுக்கு பிறகு அவங்க எடுத்து படிக்கிறதுக்கு உட்காந்து படிக்கிறதுங்கிற மனோநிலை வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது. டிவி வீட்டில் எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது, கையில் இருக்கவே இருக்குது அணுகுண்டு ஒன்று, ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அவங்கள திசை திருப்புற விஷயங்கள். அப்படியே வந்து அவங்க அப்படியே ட்ரைனிங் மட்டும் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டரும் ஃபைனலும் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலி. அதனால் +2 முடித்த உடனே அவங்களுக்கு என்னன்னா அவங்க விதி இந்த 2 குரூப்பில் இன்டரில் வந்து ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணால் தான் ட்ரைனிங்கே போக முடியும். ஸோ கோச்சிங் வந்து 2 குரூப்புக்கும் எடுத்திருப்பாங்க. அதனால தான் +2 முடிச்சவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணும், இன்டரும் கிளியர் பண்ணணும். அப்போ தான் இன்டரில் ஏதாவது ஒரு குரூப்பை கிளியர் பண்ணால் தான் ஆர்டிகல்ஷிப் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் +2 காரங்களுக்கு இருக்கு. டிகிரி காரங்களுக்கு டைரெக்டாக ஆர்டிகல்ஷிப் போகலாம்னு சொல்லி இருக்கு, போயிடுவாங்க. ஆனால் அங்கே போனால் படிக்க டைம் இருக்காது. கொஞ்சம் அது வெயிட் ஜாஸ்தி, டெப்த் ஜாஸ்தி. அதுக்கான டைம் ஒதுக்கணும். அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு மனோபாவம் வேணும், மனோநிலை வேணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா அந்த ஆட்டிடியூட் அப்படியே கண்டினியூ ஆகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இதுதான் விஷயம், வேற ஒன்று. நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம், நாங்க பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க மேடம். ஓகேங்க சார், சார் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. நம்ம பொண்ணு வந்து 10th முடிச்சிட்டாங்க சார். ஓகே. அடுத்து +2 குரூப் வந்து இந்த பிசினஸ் மேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறத பேசிட்டீங்களா, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணீங்களா? பண்ணுங்க சார், அவ பிசினஸ் மேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்றா. அப்படிங்க தாராளமா எடுக்கட்டும். அது என்ன பரவாயில்லைங்களா சார்? நல்லது. அவங்க என்ன சிஏ ஆகணும்னு விரும்புறாங்களா எதிர்காலத்துல? ஆமாங்க சார், ஆமாங்க. அப்படின்னா அவங்க அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக், காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸ் இருக்கிற குரூப் எடுக்க சொல்லுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் அது. அப்படிங்களா சார்? எஸ், அதுவே எடுக்க சொல்லுங்க அவங்களுக்கு. இப்பவே அவங்க தெளிவா இருக்காங்க. அந்த குரூப்லயே இறங்கிரட்டும். அந்த குரூப் முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா சிஏ ஃபவுண்டேஷன் எங்க கிட்ட கூப்பிட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம் கல்வி நேரம்.
ஓகே சார், இப்போ 2019க்கான அட்மிஷன் நம்ம காலேஜ்ல எப்போ வந்து ஜாயின் பண்ணலாம்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் இப்போ தெளிவாக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சீட்ஸ் தான் உண்டு. ஒரு வகுப்புக்கு அதிகபட்சம் 60 பேர் தான். இப்போ நிறைய இடங்களில் 500 பேர் 400 பேர் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் வச்சு எடுக்கிறது, அப்புறமா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக எடுக்கிறது, அதெல்லாம் இல்லை. எங்களுடைய கோச்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபுல் டைம் மட்டும் இல்லை, டைரெக்டாக கிளாஸஸில் ப்ரொஃபஸர்ஸ் வந்து டைரெக்டாக ஒவ்வொரு டெஸ்க் டு டெஸ்க் போய் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டை கிளியர் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கான்செப்டை புரிய வச்சு அதுக்கான எக்ஸாம்ஸ் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேர் எடுத்துக்கிறாங்க. அப்போ நிறைய டெய்லி ஹோம் ஒர்க், வீக்லி டெஸ்ட், மந்த்லி எக்ஸாம் எல்லாமே உண்டு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை பிடிஎம் இருக்குது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கூட ஸ்கூல் மாதிரி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சூழல் இருக்கும். அங்கே ஹாஸ்டல் போனாங்கன்னா அங்கேயும் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் கம்பல்சரி 4 மணி நேரம் கிளாஸ் இருக்குது, படிக்கணும். அவங்க செல்ஃப் ஸ்டடி இருக்குது. அங்கேயும் டவுட்னா ஏதாவது அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அது போக அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு டேலி, ERP9 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாருக்குமே மாண்டேட்ரி. அது எல்லாரும் படிச்சா ஆகணும். டேலி படிக்காமல் ஆடிட்டராக என்ன பண்ண போகிறோம்? ஸோ டேலி கட்டாயமாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு இங்கிலீஷ் கிராமர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது. இது போக பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எங்கள் கம்ப்யூட்டர் லேப்லேயே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம. ஓகே சார், ஸோ இவ்வளோ நேரம் CA, CMA and CS இந்த படிப்புகள்லாம் எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை, என்னெல்லாம் படிச்சுட்டு டேரெக்டாக அது வந்து முழு நேரமாக எடுத்து பண்ணால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்க. அண்ட் 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த ஷோவில் வந்து கலந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு ஷோவில் வந்து உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Sumitra. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கல்வி நேரம்.